பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷத்திலிருந்து நாட்களில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்கி வருகிறோம். ஒரு பக்கம் நானும், மறுபக்கம் ட்ரினிட்டாவும் உங்களோடு பேசி வருகிறாள். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்பதுதான் இந்த 40 நாட்களும் நம்ம யோசித்து தியானித்து ஜெபத்தோடு நடத்தி வருகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். இந்த லெந்து நாட்கள் அல்லது 40 நாட்கள் இதெல்லாம் பைபிளில் இருக்கா? 40 நாட்கள் நான் அசைவ உணவு உண்ண மாட்டேன், பெண்கள் தலையில் பூ வைத்து கொள்ள மாட்டோம், இந்த 40 நாட்கள் நான் ஒரு வேளை உபவாசம் பண்ண போகிறேன், இதெல்லாம் உண்மையிலே பைபிளில் கிடையாது. அப்போ வேதத்தில் இல்லாததை ஏன் நீங்கள் செய்கிறீங்க என்ற கேள்வி நல்ல கேள்வி தான். ஆனால் இப்போது இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களுக்குள்ளே போய் உயிர்த்தெழுதலில் ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறப்பார். அந்த உயிர்த்தெழுந்த நாளை தான் ஈஸ்டர் பண்டிகை நம்ம கொண்டாடுகிறோம். ஏப்ரல் மாதம் வரும். அப்போ அதுக்கு இந்த முந்தின நாட்களில் நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பின கேள்விகள் என்ற டாப்பிக்கில் தியானிக்கிறதுல நம்ம இன்னும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பின ஒரு கேள்வியை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக் சாப்டர் 6 verse 39 நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? ஒருவர் பார்வையற்றோராக இருந்தால் இன்னொரு பார்வையற்றவருக்கு அவர் வழிகாட்ட இயலாது. வழியும் தெரியாது, திசையும் தெரியாது, மார்க்கமும் தெரியாது. இந்த கேள்வியை எழுப்பின அருமை இரட்சகருடைய இருதயத்தினுடைய உள்ளான நோக்கம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போது நீங்கள் சத்தியத்தை அறிந்தால்தான் பிறருக்கு அந்த சத்தியத்தின் வழியாக அவர்களை நடத்த முடியும். நான் சத்தியத்தில் சரியாக நிலைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கும்போது மட்டுமே நான் மற்றவர்களை இந்த வழியாக வாங்க என்று அவர்களுக்கு நான் வழிகாட்ட முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேத வசனங்களை குறித்த வெளிப்பாடுகள், வசன அறிவுகள், புரிதல்கள், கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகள், இவைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் பிறரை நம்ம கிறிஸ்துவுக்குள் நடத்த முடியும். அல்லாவிட்டால் பைபிளை படித்து ஒன்றும் புரியல தெரியல அப்படின்னா இன்னொருவரை பார்த்து எனக்கும் பைபிள் ஒன்றுமே புரியல தெரியல அப்படி தான் நீங்கள் சொல்ல முடியும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு தாவீது ஜெபம் பண்ணார். அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரே நான் பைபிள் படிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், வேத அறிவினால் என்னை நிரப்பும், அந்த வசன அறிவை வைத்து சத்துருவை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். இதுதான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலாமா? அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39 நீர் எழுப்பின அந்த கேள்வி, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ என்ற அந்த கேள்விக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலே நாங்கள் சரியான விதத்தில் வேதத்தை புரிந்து கொண்டால்தான்
ஆண்டவரே, பிறருக்கு சரியான விதத்தில் நாங்கள் வழிகாட்ட முடியும். 143 கோடியை கொண்ட பெரிய இந்தியாவில் சத்தியத்தை அறியாத கோடாகோடி மக்களுக்கு நாங்கள் சரியான விதத்தில் சத்தியத்தை போதிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறந்தருளும். இப்பொழுது யார் யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, கண்களை திறந்தருளும் அப்பா. துருபதேசங்கள் ஆண்டவரே பல மடங்கு பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே சரியான உபதேசத்தில் திருச்சபைகளின் எழுப்புதலுக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே வேத அறிவு உண்டாகட்டும், வசன வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க, ஜெபம் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த லிங்கை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அவர்களுக்குள்ள இந்த வசனங்கள் கிரியை செய்யும். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மீண்டும் நாம் நாளைக்கு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.